தானே நான் இருந்தாவாக்கு சொல்லி கொடுக்கல. சொல்லுவா 1000 சொல் சொல்லுவா. அலுமாரி தேவாலயம் இவாவுக்கு தேவை என்று நான் படிக்க வலிக்கட அதை கிரகிச்சு தான் சொல்ல வலிக்கிட்டவா. கல்வொஞ்சி உப்புளிப்பழம் இப்போ ரீசெண்டாக தான் 2-3 மாதத்துல இதை நிறைய அவதானித்தேன். நான் மறந்து போய் இது எப்படி என்று யோசித்தேன். இவா சொல்லுவா அது இதுதான் இதுதான் இதான். 1000 தமிழ் சொற்களுக்கு அதன் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறி சாவகச்சேரியை சேர்ந்த 2.5 வயது சிறுமி ஒருவர் அசத்தியுள்ளார். சிறுமியின் குறித்த அசாத்திய திறனை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதிவதற்கான முயற்சியில் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர். சாவகச்சேரியை சேர்ந்த ஜெயகரன் தர்ஷ்விகா என்ற 2.5 வயது சிறுமி காலநிலை, விலங்குகள், மின்னியல் சாதனங்கள், தொழில்கள் உள்ளிட்ட 1000க்கும் அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கும் போது அவற்றுக்கான ஆங்கில அர்த்தங்களையும் மிகவும் அசாத்தியமாக கூறுகிறார். தந்தையார் முச்சக்கர வண்டி ஓட்டுநராகவும் தாயார் குடும்ப பெண்ணாகவும் கொண்ட பெரிய அளவிலான பின்புலங்கள் இல்லாத குடும்பத்தில் பிறந்த குறித்த குழந்தையானது இதுவரை ஏடு தொடக்கப்படாத நிலையில் இவ்வாறு அதிசிறந்த ஞாபக சக்தியை கொண்டுள்ளமையானது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் யாழ் ஊடக அமையத்தில் இவ்விடயம் குறித்து ஊடக சந்திப்பொன்றை பெற்றோர் இன்றைய தினம் முன்னெடுத்திருந்ததுடன் குறித்த சிறுமியின் அசாத்திய திறனை வெளிக்கொண்டு வருவதுடன் அந்த ஆற்றலை உலக சாதனை புத்தகத்தில் பதியப்படுவதற்கான முயற்சியை பெற்றோர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. என் பெயர் டேனிகா, இவா என் மகள் தஸ்விகா. நான் சாவச்சேரி. மிஸ்டர் ஜெயகரன் ஆட்டோ ஓடுறார். எங்களோட குழந்தைக்கு 1000 தமிழ் வார்த்தைகளுக்கு 1000 இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லுவாள். நாங்கள் என்ன தமிழ் கேட்குறோமோ அதை இங்கிலீஷில் சொல்கிறா. அது தொழிற்பெயர், பறவைகள், மிருகங்கள், பூக்கள், மரங்கள், பருவநிலை, மற்றது எல்லாம் வேர்ட்ஸ்கள் எல்லாமே சொல்கிறா. தும்புத்தடி, பற்பொடி, டூத்பேஸ்ட், வெளிராதப்பூ, வெளிராதவப்பூ, நீலமணி, மயில் கொன்றை, சாமந்தி, ஆம்பல் பூ, ஓட்டல் லில்லி, மின்விசிறி, முக்கோணம், செவ்வகம், செவ்வகம், ரெக்டாங்கிள், சதுரம், மேல்வட்டம், அலுமாரி, தேவாலயம், பள்ளி வாசல், பாடசாலை, அரண்மனை, மாளிகை, குடிசை, கிராமம், சாவடி, புகையிரத நிலையம், தங்கு விடுதி, படி, பிடி, எறி, சாப்பிடு, கழுவு, கவலை, சந்தோஷம், நன்றி, நன்றி, அழகான, இல்லை, ஊறுகாய், பிக்னிக், மற்றது சோறு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மலை, அரிசி, வசம்பு, சோம்பு, மிளகு, மிளகாய்த்தூள், மக்காச்சோளம், துவரை, அப்பா கேட்கலையாம், சாம்பிராணி, நன்னாரி, சரசவாரி, விளக்கு, நீச்சல் குளம், திண்ணை, ஏணி, வீட்டின் முன்பாகம், வீடு, அடித்தளம், புகைப்போக்கி, அப்பா, நண்பன், எதிரி, கணவன், மனைவி, காதலன், மச்சான், இலந்தை மரம், தலைமுடி, தலை, மண்டையோடு, தோல், தோல், ஸ்கின், உதடு, தொப்புள், கணுக்கால், குதிக்கால், விலா எலும்பு, காது, கண்மணி, நெத்தி பொட்டு,
இதயம், இரத்தம், கல்லீரல், மூளை, மற்றது மாட்டு வண்டி, சரக்கு கட்டை, அதிவேக விமானம், உலாப்படகு, வான்குடை மிதவை, மிதிவண்டி, பள்ளி பேருந்து, இடிப்பு வாகனம், பவளப்பாறை, கணவாய், முதலை, முதலை முதலை கொக்கோரி, திருக்கை, மண்புழு, வெட்டுக்கிளி, வண்டு, வண்டு வண்டு, சிலந்தி, பல்லி, பல்லி, லிசர்ட், தேள், கருப்பு தேள், கரப்பன், பேன், லூஸ், முள்ளங்கி, முள்ளங்கி, கொசுக்கிழங்கு, கொசுக்கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, பூனைப்பூ, மஞ்சள் முள்ளங்கி, மஞ்சள் முள்ளங்கி, கேரட், கோவா, காளான், கல்வொஞ்சி, உக்கிரிப்பழம், அகிப்பழம், தர்பூசணி, மூலாம்பழம், மேல நெல்லிக்காய், அவரி நெல்லி, ரம்புட்டான், சீனிப்பழம், சுக்குனி. மரத்தின் பகுதி சொல்லுவோமா? மரம், வேர், மெயின் வேர், ஆணிவேர், தண்டு, முள்ளு, முள்ளு முள்ளு, தோல், குட். அரும்பு, இலை, பூ, பழம், பட்டை, கிளைகள், விதை, சென்னாய், இல்லையம்மா சென்னாய், ஓகே, டிங்கோ, முள்ளம்பன்றி, நீர்நாய், குளிமுயல், ஜாக் ரபிட், மூஞ்சுரு, தும்பி பன்றி, இல்லையம்மா தும்பி பன்றி, ரபீர், தையல் சிட்டு, பாடும் பறவை, ஆலாக்குருவி, இராப்பாடி, இராப்பாடி, நைஜீரிங், கோட்டா, கோட்டா, கொஞ்சம் சொல்லிட்டு போவோம். நாங்கள் வீட்டை போகிறோம் தானே, கோயிலுக்கு போவோமா? டோடோ பறவை, கிவி பறவை, சிட்டுக்குருவி, தேஞ்சிட்டு, பூனை, நாய், தையல்காரன், பல் மருத்துவர், கண் வைத்தியர், ஐ டாக்டர், தச்சர், எழுத்தாளர், கிளாக், அறுவை சிகிச்சை செய்பவர், சர்ஜன். நான் படிக்கிறத பார்த்ததுன்னா கிட்ட ஒரு நாள் தானே நான் இருந்தாவாக்கு சொல்லி கொடுக்கல. இவாவுக்கு தேவைன்னு நான் படிக்க வலிக்கடை அதை கிரகிச்சு தான் சொல்ல வலிக்கிட்டவா. இப்போ ரீசெண்டாக தானே 2-3 மாதத்துல இதை நிறைய அவதானித்தேன். நான் மறந்து போய் இது எப்படி என்று யோசித்தேன். இவா சொல்லுவா அது இதுதான் இதுதான் இதாண்டு ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பா. ஆனால் நான் படித்து கொண்டிருக்கிறத கேட்டுக்கொண்டிருப்பா. நீங்கள் என்ன வேலைக்கிறீங்க? இல்லை, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் இனி இவைக்கு தேவையாண்டு இப்போ இங்கிலீஷ்கள் அதுகள் படிக்கல. இவ அதை கிரகிச்சு சொல்ல வலிக்கிட்டவா. என்னிட்ட பெரிய ஃபோன் இல்லை, இரவிலிவர் வரைகளில் ஃபோனில் இருக்கிற விஷயங்கள் தேவையானதுகள் எழுதி வச்சுட்டு நான் அடுத்த நாள் பாடமாக்குவேன். இப்போ இவா நேரம் வந்தா பிறகு அதை இவா கேட்டு சொல்ல வலிக்கிட்டவா. 1000 சொல் சொல்லுவா. ஓ, 1000 சொல் சொல்லுவா. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.